வெல்கம் டு ஓன் நமச்சிவாய இல்லஸ். அருமையான செம்மண் பூமி 2 ஏக்கர் 70 சென்ட் விற்பனைக்கு. அப்புறம் நல்ல சூப்பரான லேண்டு. நிறைய பேர் செம்மண் பூமி இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்கணும் உள்ள மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி நான் பதிவிட்டிருக்க இந்த வீடியோ வந்துங்க கொஞ்சம் ஒரு 4.5 வருஷம் மதிப்புள்ள பாக்கு மரம் ஒரு 300 மரம் இருக்குங்க. அந்த மாதிரி தோப்பு தான் காட்டியிருக்கேன். பிறகு நல்லா பண்ணை வீடு 2 வீடு இந்த தோட்டத்திலே இருக்குங்க. பிறகு நல்லா புது வீடு நீட்டான வீடு தாரச வீடு 2 வீடு இருக்குங்க இந்த லேண்டுலேயே. இப்போ பார்த்தது ஒரு வீடு, இன்னொரு வீடு வந்து அடுத்தது காட்டுறோம் பாருங்கள். பார்வையோட செய்த பாருங்கள், 5 நிமிஷம் வீடியோ இருக்கும். பார்வையோட பண்ணாத பார்த்தீங்களா தான் தோட்டத்தில் மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுங்க. நல்ல ஒரு லேண்டுங்க, நல்ல அருமையான செம்மண் பூமி. அதேமாதிரி வந்து பார்த்தா நமக்கு பஞ்சாயத்து தார் சைடுலேருந்து ஒரு 300 மீட்டருக்கு அகலமான மண் சாலை வசதி பாருங்கள். தண்ணி பெறும் போர் தான், கிணறு கிடையாதுங்க இந்த தோட்டத்தில். போர் போட்டிருக்காங்க, 2 போர் இருக்குதுங்க. அதில் ஒரு போரில் வந்து மோட்ரு 7.5 மோட்ரு போட்டிருக்காங்க. இன்னொரு பஸ் ட்ரம்மியாக தான் வச்சுருக்காங்க. அதில் வந்து யூஸ் பண்ணல. இதிலே தண்ணி இருக்குங்க. நல்லா இந்த மாதிரி குழி தோண்டி படுதா போட்டு அதுலேருந்து மோட்ரு போட்டு எல்லாம் காட்டுக்கும் தண்ணி பாய்ச்சிக்கிறாங்க. நல்லா வாஸ்துக்காகவே இருக்குங்க இடமெல்லாம். குபேரமாக உயர்ந்தோம், சனிமலை தாழ்ந்தோம், நல்லா நீட்டான லேண்டுங்க. பாருங்க இந்த போருங்க. போர் வந்து 1200 அடி சொல்லியிருக்காங்க இந்த தோட்டத்தில். நல்லா தண்ணி இருக்குங்க. அப்புறம் இதெல்லாம் 4.5 வருஷம் மதிப்பு உள்ள பாக்கு கன்று தாங்க. அதெல்லாம் எல்லாமே இந்த வருஷம் எல்லாம் புடவெல்லாம் ஒவ்வொன்று விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கு மேலே அடுத்த வருஷம் ஃபுல்லாக கண்டினியூவாகவே எல்லா மரமே வந்து பாக்கு வர ஆரம்பிச்சிடும். எல்லாம் இப்போ பாலை போட்டுருக்கு. நல்ல லேண்டுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பட்டன் ஆன்ல வச்சுருங்க. பாருங்கள் இது பார்த்தீங்களா, இது அந்த பாக்கு வந்துருக்குங்க. எல்லாமே இடையில ஒவ்வொரு மரமாக எல்லாம் பாலை விட்டுட்டு இருக்குங்க. நல்ல ஒரு லேண்டுங்க. பாருங்கள், மிஸ் பண்ணாத பாருங்கள். பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சைட் டு சைட்டு வந்து நேரில் வந்து பாருங்கள். இடம் பிடிச்சா டைரக்டர் ஓனாகிட்டே இருக்குங்க. நேரில் உட்காந்து நல்லபடியாக பயணம் பண்ணி முடிச்சுக்கலாம். பாருங்கள் இந்த பஞ்சாயத்து அரசில் மண் தரம் சொன்னேன் இல்லைங்களா, நல்ல அகலமான மண் சாலை வசதி தாங்க. பஞ்சாயத்து ரோடு தான் இது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு 300 மீட்டருக்கு தான் மண் சாலை வசதி. அதேமாதிரி தென்னங்கன்றுங்கள் ஒரு 25 தென்னங்கன்றுங்கள் தோட்டத்தில் இருக்குங்க. கொஞ்சம் எலுமிச்சை மரம், மாதுளை, மாமரம் இந்த மாதிரி கொஞ்சம் வச்சுருக்காங்க. இந்த தோட்டத்தில் வந்து இப்போ இந்த 2வது வீடு சொன்னாலிங்களா, இந்த வீடுங்க 2 மெத்த வீடுங்க. ஒன்றும் பிரச்சனை, 2 வீடுமே நீட்டான வீடு, 2மே புது வீடு தாங்க. வெறும் தென்னை மரம் இந்த மாதிரி இருக்குங்க. ஒரு 4-5 வருஷத்து மரமும் இருக்குது. ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் மரம் இந்த மாதிரி இருக்குங்க. ஒரு 25 மரம் இருக்குங்க. எல்லாம் டோட்டலாகவே தென்னை மரம் தென்னங்கன்றுகளும் சேர்ந்து இருக்குங்க. நல்ல லேண்டுங்க. பாருங்கள் இந்த தோட்டத்துக்கு அப்படியே இதுலேருந்து கீழே மேலே ஏன்னா மலை சைடு ஃபாரஸ்ட் வரந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த தோட்டத்தில் வந்து நமக்கு வடக்காலையும் ஃபாரஸ்ட்டு, தெற்காலையும் ஃபாரஸ்ட்டு தாங்க. ஒன்றும் பிடிச்சல இடையில வந்து நடுமத்தியில் இருக்குங்க. பாருங்கள் இதில் வந்து 1.5 வருஷத்துக்கு கண்ணுங்க. எல்லாம் வாழை போட்டு இந்த மாதிரி கன்று வச்சுருக்காங்க. நல்ல லேண்டுங்க. இந்த தோட்டத்தில் வந்து ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, இந்த எஜ்ரி டவர் வந்து மேல் சைடு வந்து போதுங்க. ஒன் சைடு வந்து கிராஸ் ஆகுதுங்க ஆட்டிலேயே. ஒரு தோட்டத்தில் பட்டா இடத்துலையே வந்து பார்த்தோமா நமக்கு அந்த கம்பமே போட்டிருக்காங்க. அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. மண்ணெல்லாம் நல்லா சூப்பரான மண், நல்லா விவசாயத்துக்கு நல்லா ஏற்ற பூமி தாங்க. இந்த மண்ணுக்கு எதை போட்டாலும் வச்சுலாரு. பாருங்கள் இந்த கம்பம் சொன்ன பாருங்கள். இந்த தோட்டத்தில் ஒரே ஒரு மைனஸ் இதை தவிர வேறு எதுவுமே குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க. இந்த கம்பம் தான் வந்து போயிட்டுருக்குங்க. நிறைய பேர் கம்பம் போனாலும் பரவாயில்ல, முன்ன பின்ன ரேட்டு இருந்தால் பண்ணிக்கலாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேட்டு வந்து நார்மலான ரேட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஒவ்வொரு ஏக்கரோட ரேட்டு எல்லாமே பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் இடம் பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக கால் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள், பேசிக்கலாம். இந்த கம்பத்தை தவிர வேறு எதுவுமே அதில் குறை இல்லைங்க. ஒரு கம்பம் மட்டும் ஒரு இந்த தோட்டத்தில் போட்டிருக்காங்க. மீதி வந்து அந்த சைடு போக கிராஸ் ஆகிடுதுங்க. அதேமாதிரி வந்து புறம்போக்கு வந்து ஒரு 30 சென்ட் இருக்குங்க. 2 ஏக்கர் 70 சென்ட் பட்டா, ஒரு 30 சென்ட் புறம்போக்கு. இந்த மாதிரி வந்து பாருங்கள் எல்லாமே பைப்பு எல்லா காட்டுக்குமே கண்டினியூவாக பைப் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பேஜாக. அதனால் ஒன்றும் காலையில் ஒன்றும் திருத்தணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாமே திருத்தி தான் ரெடியாக தான் வச்சுருக்காங்க. சர்வீஸ் வந்து ஒரு சர்வீஸ் தான் இருக்குங்க, கிணறு கிடையாது. தண்ணி இருக்குங்க. இவ்வளோ காய்ச்சலையுமே வந்து அந்த போரில் நல்லா தண்ணி இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த 2 ஏக்கருக்கு போதுமான அளவுக்கு தண்ணி பாய்ச்சிக்கலாம். இதுக்கு மேலேயும் வேணும்னா நம்ம இன்னொரு சர்வீஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு சர்வீஸ் வாங்கிட்டுங்க. இன்னொரு போர் போட்டு 2 போருமே நம்ம கண்டினியூவாக வந்து தண்ணி எடுத்து விட்டு பாய்ச்சோமா தோட்டத்துங்களை நீட்டாக பாய்ச்சி ரன் பண்ணிக்கலாங்க. அதேமாதிரி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சேலம் டு பேலூர் இடத்துக்கு நம்ம இடப்பட்டி சில்லும் வழியிலேருந்து இடம் அமைஞ்சிருக்குங்க. நல்ல லேண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மெயின் பஸ்ஸு போக ரோட்டிலேருந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த இடம் இருக்குது. நல்ல ஒரு லேண்டுங்க. செவ்வாலெல்லாம் இருக்குங்க. இடம் கண்டிப்பாக இடம் பிடிக்குங்க. இந்த டவரை தவிர மற்றபடி இந்த இடத்துல போகிற சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. அப்படி ஒரு லேண்டு பாருங்கள், வந்து நேரில் ஒரு டைம் பாருங்கள். நல்லா மழை டைம்லாம் வந்து நல்லா ஜில்லுன்னு சார் நல்லா, ஏன்னா ஃபாரஸ்ட் இல்லைங்களா 2 சைடுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும்.
இல்லை இப்போ கோடைக்காலம் தான் கொஞ்சம் காஞ்சி போனதால கொஞ்சம் பக்கத்தில் போகிறது கொஞ்சம் பச்சை இல்லாமல் இருக்கும். இந்த தோட்டம் மட்டும் நல்லா பச்சையாக இருக்குங்க. ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.